ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா லைட்ரூம் சிசி வெர்ஷன் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இன்றைக்கி பர்டிகுலராக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கிற ஒரு இமேஜை வந்துட்டு, அதாவது ஒரு பிக்சரை வந்துட்டு ஒரு லைட்டிங்கே இல்லாத, கிளாரிட்டியே இல்லாத ஒரு இமேஜ், ரொம்பவே ஒரு டல்லான இமேஜ் எடுத்துக்கிட்டு அதை நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது, டெவலப் பண்ணுறது, கிளாரிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதே போல் அந்த இமேஜில் இருக்கிற கலர் மோடு வந்துட்டு எப்படி டிக்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்துட்டு டிஃபால்ட்டாக ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த இமேஜில் வந்துட்டு நான் டெவலப் கொண்டு போகிறேன். ஸோ டெவலப் கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கிற ஒரு இமேஜ் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் பார்த்திங்கன்னா. ஸோ ஒரு எதுவுமே ஒரு கிளாரிட்டி இல்லாத சுத்தமாக ஒரு பிளர் அடித்த ஒரு இமேஜ். ஸோ இந்த இமேஜை தான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த கிளாஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளாரிட்டி அண்டு ஷேடோ, ஸ்ப்ளிட் டோன் இதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்த்தோம். ஷார்ப்னஸ், நாய்ஸ் வந்துட்டு எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்துட்டு பார்த்தோமா. ரைட். இன்றைக்கி இப்போ வந்துட்டு பார்க்க போகிறதுல வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த கிளாஸில் நாம் ஜஸ்ட்டு சுத்தமாக ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸு இருக்கிற இமேஜை எப்படி கரெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறதான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதோட டெம்பரேச்சர் வேல்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறேன். சரி, டவுன் பண்ணுறேன். டவுன் பண்ணும்போது எனக்கு ஒரு ப்ளூ டோன் வந்துட்டு கிடைக்கிது. ஸோ இதை வந்துட்டு நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். டிக்ரீஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு ரைட் பக்கா. ஸோ எந்த அளவுக்கு நம்ம பண்ணமோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு அவுட்புட் வந்துட்டு கிடைக்கும். ஸோ ஜஸ்ட்டு இந்த அவுட்புட்டு மட்டும், இந்த டெம்பரேச்சர் வேல்யூ மட்டும் நம்ம கரெக்ஷன் பண்ணோம்னாவே ஓரளவுக்கு அந்த கிளாரிட்டி வந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்துருச்சு அந்த க்ரீன்னஸ். ஸோ இப்போ வந்துட்டு எக்ஸ்போசர். ஸோ இந்த எக்ஸ்போசர் ஓவராக இருக்குது எக்ஸ்போசர். ஸோ அதை கொஞ்சம் டவுன் பண்ணுறேன். டவுன் பண்ணிவிட்டு இந்த கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் இமேஜ் வந்துட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ அந்த டெப்த்து கிடைக்கும் அதுக்காக. ஸோ அந்த இதில் வந்துட்டு ஹைலைட்டுங்கிற போர்ஷனை வந்துட்டு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ ஹைலைட்டான இந்த ஏரியா வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஹைலைட் ஆகும். ஸோ இங்கே வந்துட்டு நான் ஷேடோ அப்படிங்கிறத வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ வந்துட்டு இங்கே ஷேடோஸ் எல்லாம் இருக்குல்லவா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு கரெக்ஷன் ஆகும். ஸோ ஹைலைட் ஷேடோ லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதில் ஒயிட் அப்படிங்கிறத வந்துட்டு கொஞ்சம் நான் டவுன் பண்ணுறேன். ஏன்னா ஒயிட்டுங்கிறத வந்துட்டு நான் டவுன் பண்ணும்போது எனக்கு இமேஜ் வந்துட்டு குவாலிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒயிட் அதிகமாக இருக்குது இங்கே ஆல்ரெடி. ஸோ கம்மி பண்ணிவிட்டு பிளாக் அப்படிங்கிறத வந்துட்டு லைட்டாக கம்மி பண்ணுறேன். ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு ஒரு டெப்த் கிடைச்சிருது. பாருங்கள், இங்கே வந்துட்டு ஒரு டீட்டெயில் கிடைக்கிது இமேஜில், ஒரு டீட்டெயிலே இல்லாத ஒரு இமேஜு. ஸோ அந்த இமேஜ் எடுத்துக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம ஆல்ரெடி இதை வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம் கிளாரிட்டி அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளாரிட்டி வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கிளாரிட்டி நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இங்கே சப்ஜெக்டில் வந்துட்டு இமேஜில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த க்ளோஸ்அப் ஷாட்டில் இருக்கிற அந்த ஃப்ளார்லாம் வந்துட்டு டீட்டெயில் கிடைக்கிது உங்களுக்கு. டிஹேஷ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு அதுக்கு வந்துட்டு ஒரு கலர்ஃபுல் கிடைக்கிது, கலர்னஸ் கிடைக்கிது. ஜஸ்ட்டு நான் வந்துட்டு அப்படியே டவுன் பண்ணுறேன். டவுன் பண்ணும்போது வந்துட்டு டோன் கர்வ் வந்துடுது. டோன் கர்வில் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு நம்ம இப்போ கலர் வந்துட்டு ஹைலைட் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுவோம். லைட்னஸ் வந்துட்டு லைட்டாக கொடுப்போம். லைட்டிங் வந்துட்டு நம்ம லைட்டாக கொடுக்குறோம். ஸோ லைட் டார்க்னஸ், ஷேடோ வந்துட்டு
லைட்டாக வந்துட்டு டவுன் பண்ணுறோம். ஏன்னா வந்துட்டு அப்போ தான் டீட்டெயில் கிடைக்கும். ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு டீட்டெயிலாக இல்லை, அது இமேஜ் தான் இப்போ எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணுறோமா, ஸோ அதனால் வந்துட்டு அந்த விஷயம்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஸோ இது வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக ஃபுல்லாக இது வந்துட்டு நிறையா விஷயம் இருக்குது இதில். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த விஷயம்லாம் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சாரி, இப்போது ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த ஸ்ப்ளிட் டோன்னு இருக்குல்லவா, இந்த ஸ்ப்ளிட் டோனு வந்துட்டு இந்த ஹைலைட்ஸ் மட்டும் நான் வந்துட்டு கலர் கொண்டு வரேன் ஸ்ப்ளிட் டோனில். ஸோ ஹைலைட்டில் இருக்கிறத மட்டும் கொஞ்சம் இந்த சேச்சுரேஷன் கலர் கொண்டு வரேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ டோன், ரைட், ஸோ ஒரு நேச்சுரல் டோன் வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் டோன், ஸோ வயலட் வித் வயலட் அப்படிங்கிற மாதிரி நான் பேஸ் கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு ஹைலைட் ஆகிறதும் வயலட்டு, ஸ்கையோட கலரும் வந்துட்டு அந்த வயலட் ஃபீலு. ஸோ இதில் வந்துட்டு நான் பேலன்ஸ், லைட் பேலன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஈவினிங் மாதிரியே கொடுக்குறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்மளதில் வந்துட்டு டீட்டெயில் கம்மியாக இருக்கிறதுனால, ஸோ ஈவினிங் போது நமக்கு சப்ஜெக்ட் வந்துட்டு டீட்டெயில் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அந்த இமேஜ் வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ எந்த மாதிரி லைட்டிங் கொடுத்தா வந்துட்டு நமக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம அந்த கலர்ஃபுல்லான இமேஜாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு கலர் வந்துட்டு வைக்கணும். ஸோ ஒரு கலரே இல்லாத ஒரு 3-4 கலர் தான் இருக்குது அப்படிங்கும்போது நாம் அப்போ வந்துட்டு கம்மி பண்ணுறதுக்கு தான் பார்க்கணும். அப்போ தான் வந்துட்டு ஒரு அவுட்புட் வந்துட்டு பக்காவாக கிடைக்கும். ஸோ இதில் இந்த ஷேடோ அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு நான் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, அந்த ஷேடோ கூட என்ன கலரில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் டிசைட் பண்ணுறேன். ஸோ ஷேடோ ஷுட் பி violet, green, ஸோ அது எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி அந்த ஷேடோ பாருங்கள். இப்போ ஷேடோ வந்துட்டு நான் க்ரீன் அப்படிங்கிறத வைக்கும்போது எனக்கு ஒரு க்ரீன் வந்துட்டு அதிகமாகிறத என்னால் பார்க்க முடியுது. ஸோ நல்ல ஒரு க்ரீன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆனதை வந்துட்டு என்னால் பார்க்க முடியுது. ஸோ ஜஸ்ட் க்ரீன் வித் வயலட் பாப். ஸோ நான் க்ரீனை வந்துட்டு நல்லா வச்சுக்கிறேன். ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு நல்ல ஒரு பிரைட்டு கலர் வந்துட்டு கிடச்சிருக்கும். ஸோ பர்பிளில் வந்துட்டு ஹைலைட் வந்துட்டு நான் வயலட்டை வந்துட்டு நல்லாவே ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அவுட்புட் கிடச்சிருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது இந்த ஷார்ப்னஸ் வந்துட்டு நம்ம அதிகப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா அந்த இமேஜில் இருக்கிற டீட்டெயிலெலாம் வந்துட்டு நல்லா வெளியில் வரும். ஸோ நான் கொஞ்சம் ஷார்ப்னஸ், டீட்டெயில், மாஸ்கிங் இதெல்லாம் நான் வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் இப்போ பண்ண போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த நாய்ஸ் வந்துட்டு நம்ம முடிஞ்சளவு ரெடியூஸ் பண்ணணும். ஸோ ஓவராக நாய்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே வந்துட்டு நம்ம டீட்டெயிலெலாம் கொடுக்கும்போது நாய்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ரெடியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நாய்ஸை வந்துட்டு நான் ரெடியூஸ் பண்ணுறேன். ஸோ ரெடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதில் ஆல்ரெடி வந்துட்டு எங்கேயாச்சும் நாய்ஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா லைட்டாக லிட்டில் பிட் டீட்டெயிலை வந்துட்டு நான் ரெடியூஸ் பண்ணுறேன். ரைட். ஸோ இப்போ நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, ஸோ இது ரொம்ப நாய்ஸ் ரெடியூஸ் ஆகுது. ஸோ ஓரளவுக்கு ரொம்ப லிட்டில் பிட் டீட்டெயில், ரொம்ப போயிட வேண்டாம், லைட்டாக. அப்புறம் கான்ட்ராஸ்ட், ஜஸ்ட் கலர், detail, smoothness. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷேடோ. ஸோ இந்த ஷேடோவோட கலர் வந்துட்டு என்ன இதில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ ஷேடோ வந்துட்டு நான் நல்ல பர்பிள் கலர் வந்துட்டு நான் அதிகப்படுத்துகிறேன். ஸோ
அந்த வயலட் மாதிரியான கலரை வந்துட்டு அதிகப்படுத்தி ரெட் வந்துட்டு ப்ரைமரி கலரை வந்துட்டு நான் டிக்ரீஸ் பண்ணும்போது லிட்டில் பிட் சேஞ்சஸ் தான் இருக்குது. ஸோ அது எந்த மாதிரி வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது இந்த க்ரீன் ப்ரைமரி கலராக வச்சுட்டு க்ரீனை வந்துட்டு நான் டிக்ரீஸ் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ அந்த க்ரீன் வந்துட்டு எனக்கு டிக்ரீஸ் ஆகிறது வந்துட்டு நல்லாவே தெரியுது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு எந்த மாதிரி க்ரீன் வேணும், ஒரு இந்த மாதிரி க்ரீன் வச்சோம்னா அந்த ஃப்ளார் வந்துட்டு நமக்கு பளிச்சுன்னு தெரியும். ஸோ இந்த க்ரீனை வந்துட்டு நான் மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ க்ரீன்லேயே வந்துட்டு லைட் க்ரீனை வந்துட்டு நான் மெயின்டைன் பண்ணுறேன். ரொம்ப டார்க் கலர் போகாமல் லைட் க்ரீன் மெயின்டைன் பண்ணனா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளாரோட டீட்டெயில் வந்துட்டு நல்லா தெரியும் அப்படிங்கிறதுக்காக, கலர்ஃபுல்லாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு லைட் க்ரீனுக்கு வந்துட்டு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இமேஜில் எனக்கு டார்க் க்ரீன் இருந்தபோது இருந்த இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர்லாம் டல்லாக இருந்தது. இப்போ லைட் க்ரீனுக்கு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃப்ளார் வந்துட்டு ரொம்பவே பளிச்சுன்னு எனக்கு தெரியறத வந்துட்டு நான் பார்க்க முடியுது. ஸோ அதில் வந்துட்டு அந்த ரெட்டு வந்துட்டு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் டிசைட் பண்ணுறேன். ஸோ எல்லோயிஷ் ரெட்டாக லைட்டாக வந்துட்டு வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஜஸ்ட்டு டவுன் வந்துட்டு ப்ரைமரி கலர் வந்துட்டு ப்ளூ. ஸோ இங்கே ரெட்டு, க்ரீனு, ப்ளூ அப்படிங்கிற 3 கலர் எடுத்துக்கிறோம். ஷேடோ வந்துட்டு எடுத்துருக்கோம். ரைட். இப்போ இந்த இதை பொறுத்தளவு ப்ளூ வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு ஹைலைட் வந்துட்டு கிடைக்கும். ஸோ ப்ளூ வந்துட்டு நல்லாவே நான் ஹைலைட்டாக வைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஃப்ளவரும் ப்ளூ, ஸோ ஒரு ப்ளூ, அதாவது வயலட் மாதிரி, ஸ்கையும் வந்துட்டு அதே சேம் கலர்னால கொஞ்சம் அதை வந்துட்டு நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு இமேஜில் வந்துட்டு ஒரு குவாலிட்டி, ஒரு ஹெச்டி குவாலிட்டி வந்துடும் பாருங்கள். ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு கொண்டு வந்துட முடியாது. ஸோ ஆனால் லைட் ரூமில் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு கொண்டு வந்துட முடியும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இது வந்துட்டு ஃபோட்டோஷாப்பில் வந்துட்டு கொண்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ ஈஸியாக வந்துட்டு நம்ம லைட் ரூம் அப்படிங்கிற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்துட முடியும். ஸோ நம்ம ப்ரிவ்யூ பார்ப்போம். ஜஸ்ட்டு பிஃபோர் ஆஃப்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். பாருங்கள், இது பிஃபோர், இது ஆஃப்டர். டோட்டலாகவே ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருந்த ஒரு இமேஜை வந்துட்டு, அதாவது ஒரு டீட்டெயிலே இல்லாத ஒரு இமேஜை எடுத்து நம்ம டீட்டெயில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. பாய் பாய்.